இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான ஒரு ஆராதனை. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கு கொண்ட அன்பு சகோதரிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே இந்த ஊழியத்திலே இம்மட்டும் மகிமையடைந்தபடியால் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. For the message of the cross is foolishness for those who are perishing, but for us who are being saved, there's a power of God. ஒரு அருமையான மிகவும் அர்த்தமுள்ள ஒரு வல்லமையான ஒரு வேத வசனம். சிலுவையை குறித்த உபதேசத்தை குறித்து பவுல் இப்படியாக எழுதுகிறார். நாம் கடந்து வரும் இந்த நாட்கள் லெந்து நாட்கள் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தும் சிலுவையின் பாடுகளை குறித்தும் நாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அன்று இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அந்த சிலுவை, அந்த சிலுவையின் வல்லமை இன்றும் இருக்கிறது. இன்றும் கூட சிலுவை நம்மோடு கூட பேசுகிறது. சிலுவையை ஒரு பொருளாக, ஒரு சிலுவையில் நாம் தொழுது கொள்கிற ஒரு வழிபாடு சின்னமாக கொள்ளாமல், சிலுவையில் காணப்படும் தேவ வல்லமை, சிலுவையிலிருந்து புறப்பட்டு வந்த கர்த்தருடைய வார்த்தைகள், சிலுவையை அனுபவமாக்கி கொண்ட இயேசு கிறிஸ்துடைய ஜீவன், இவைகளை நாம் தியானித்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையிலே நாம் நடைமுறையிலே கொண்டு வருவதுதான் இந்த சிலுவை தியானத்தின் ஆசீர்வாதம். நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இந்த சிலுவையின் உபதேசம். இந்த வசனத்தில் நாம் 2 வகையான மக்களை பார்க்கிறோம். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இங்கு 2 வகையான கூட்டத்தை பார்க்கிறோம். கெட்டு போகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிற நமக்கு. இந்த கொரிந்தி நிருபம் எழுதப்பட்டது யாருக்கு என்றால், கொரிந்து என்ற நகரத்தில் உள்ள சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு. அந்த சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே 2 கூட்டத்தாரை காண்கிறோம். கெட்டு போகிறவர்கள் விசுவாசிகள் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான், இயேசுவை நம்புகிறவர்கள் தான், இயேசுவை நேசிக்கிறவர்கள் தான், இயேசுவின் நாமத்தினாலே சபையிலே கூடுகிறவர்கள் தான். ஆனால் அவர்களிலும் 2 வகையான கூட்டத்தாரை பவுல் அடையாளப்படுத்துகிறார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாமே சோதித்தறிந்து நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் பேசுகிறார். இது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையிலே ஒரே ஒரு வசனத்திலே கெட்டு போகிறவர்களை குறித்தும் ரட்சிக்கப்படுகிற நம்மை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம், நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால், சிலுவையை பற்றிய உபதேசம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அது தேவ பலனாக கடந்து வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் பலவீனங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆத்ம பலவீனம், ஆத்ம வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனம், சரீர வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனம், உங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற பலவீனம், உங்களுடைய படிப்பிலே, உங்களுடைய தொழிலிலே காணப்படுகிற பலவீனங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சகல பலவீனத்தை மாற்றி போடுவல்லது தேவனுடைய வல்லமை. அந்த தேவனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். அந்த தேவ வல்லமை சிலுவையை பற்றிய உபதேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது.
நாம் எந்த இடத்து ஒருவேளை நாம் கெட்டு போனவர்கள் என்று நீங்கள் நம்பினால், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினால், எந்த பகுதியிலே நான் கெட்டு போய் கொண்டிருக்கிறேன், சாத்தான் எவனை விடுங்கலாமோ என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நான் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இது. ஆகவே எந்த காரியத்திலும் நாம் விழுந்து விடாதபடிக்கு, கெட்டு போய் விடாதபடிக்கு நம்மை விசுவாசத்தில் காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். இந்த நாட்கள், லெந்து நாட்கள், சிலுவையின் தியானத்தின் நாட்கள் எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதால் நாம் கர்த்தருக்குள் வளர வேண்டும். சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கும் அந்த தெய்வ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு சபையிலே 2 விதமான மக்களை காண்கிறார். அதை கூறியிருக்கிறார். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். பவுல் புலம்புகிறார், அங்கலாய்க்கிறார். யாரை பார்த்து? விசுவாசிகளை பார்த்து. பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ள விசுவாசிகளை கோர்த்து இவ்வாறு எழுதுகிறார். அநேக தரம் சொன்னேன், கண்ணீரோடு சொன்னேன். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அவர்களை பவுல் அடையாளப்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிப்போம். யார் அவர்கள்? வேறு விதமாய் நடக்கிற மக்கள் யார்? அந்த விசுவாசிகள் யார்? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக காணப்படுகிறவர்கள் யார்? அவர்கள் யார்? யார் அவர்? அந்த அவர் நம்மிலே இருக்கிறாரா என்று நாம் இந்த வேளையிலே நிதானித்து சோதித்தறிவோம். தொடர்ந்து வாசிப்போம். 19ஆம் வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவருடைய இலச்சையே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் யார்? அந்த அவர்கள் கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய இலச்சையே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமி கடுத்தவைகளை சிந்திப்போம் என்றால், பூமி நம்ம சுற்றி நடைபெற காரியங்களை நாம் பார்ப்பதோ அதை குறித்து சிந்திப்பதோ தவறில்லை. நாம் பூமியில் வாழ்கிறோம். உலகத்தில் வாழ்கிற நமக்கு தேவைகள் உண்டு. உலக பிரகாரமான தேவைகள் நிச்சயம் உண்டு. அதற்காக நாம் முயற்சி எடுப்பது தவறல்ல. ஆனால் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலேயே நாம் மூழ்கிவிட்டால், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் கவலையற்று இருந்தோம்னால் நம்மை சிலுவைக்கு பகைஞர் என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். அடுத்தவர்களை குறித்து கூறப்படுகிறது. 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பு பட்டண சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே நாம் காணும் 2 வகையான மக்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் யார்? அவர்கள் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே முழு கவனத்தை செலுத்துகிறார்கள். அவர் பிரியாரிட்டிஸ்,
Everyone has their own priorities. My dear people of God, what's your priority today? எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? Let us examine ourselves. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில முக்கியப்படுத்துவ காரியம் எது முக்கியமாக நீங்கள் நாடுகிறீர்கள்? வேதம் கூறுகிறது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. கொலோசியர் 3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இன்னொரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்த அந்த விசுவாச அனுபவத்தை நாம் பெற்றோர்கள் என்றால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Our lives are hidden in Christ Jesus. What a blessed statement it is. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலைமைகள், நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. கவலைகள் வரலாங்க, தேவைகள் வரலாங்க, போராட்டங்கள் வரலாம், ஆனால் ஒன்றும் அவைகளால் நாம் பாதிக்கப்படுவதில்லைங்க. என்றால் நம்முடைய ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டுங்க? பிலிப்பு சபையில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் உலகத்தையே நாடி, உலக சிந்தை, உலக மேன்மை அதையே நாடி தள்ளுறாங்க. அவர்களை வேதம் கூறுகிறது சிலுவைக்கு பகைஞர். இன்னொரு கூட்டத்தார் என் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து என்னுடைய ரட்சகர் வரப்போகிறார் அவரோடு காத்திருக்க ஒரு கூட்டம். இந்த வேளையிலும் கூட அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? உலக சிந்தையோடு கூட உலகம் 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 என்ற உலகத்தில் மூழ்கி இருக்கிறீர்களா? என் நேசர் வரப்போகிறார், அவருக்காக நான் காத்திருக்கிறேன், அந்த நாளுக்காக நான் அவளோடு காத்திருக்கிறேன். என் நேசர், என் மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டியாக நான் நடுவானத்திலே அவரை நான் சந்திப்பேன் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டா? அதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்வோம். உலகத்திலுள்ள சகல மேன்மைகளை காட்டிலும் மகா பெரிய மேன்மை இதுவென்றால் நான் பரலோகத்தை சேர்ந்தவன், என்னுடைய குடியிருப்போ பரலோகம். அநேகர், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் அப்படி நோக்கெல்லாம் நினைக்கிறாங்க, இந்த தேசத்துக்கு போனால் அதான் எனக்கு முக்கியம், இந்த இடத்துக்கு போகணும், இந்த படிப்பு வேணும், எல்லாம் நல்லது தாங்க. ஆனால் அதையே நம் தெய்வமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். அநேக நன்மையான காரியங்கள் உலகத்தில் வச்சிருக்கிறார்கள். அதை நாடுவதோ தேடுவதோ அதற்காக முயற்சி செய்வதோ தவறல்ல. ஆனால் அதற்கு கிறிஸ்துவை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் சிலுவைக்கு பகைஞராக மாறிவிடுகிறோம், நம்மையும் அறியாமலேயே. ஆகவே விழிப்புடனே ஆண்டவரே, நீரே என் ஜீவன், நீரே என் ஆதாயம், நீரே எனக்கு எல்லாருக்கும் எல்லாமானவர், இயேசுவே நீர் எனக்கு சொந்தமானவர், நான் உனக்கு சொந்தமானவன் என்ற அந்த உறுதியை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை நாம் காண முடியும். சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த முழு உலகத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக காணப்படுவது சிலுவையின் அடையாளம். சிலுவை குறித்த அடையாளம், சிலுவை குறித்த உபதேசம், சிலுவை குறித்த சத்தியங்கள், சிலுவையின் அனுபவங்கள் பல வகையாக கொண்டது. இதில் மைய பொருளான சிலுவை. இந்த சிலுவையை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த சிலுவை என்கிற ஒரு பொருள், ஒரு மரக்கட்டினால் செய்யப்பட்ட ஒரு சிலுவை, அது எவ்வாறு தோன்றினது? கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவை உலகத்தில் இருந்தது. அது ஒரு கொலை கருவி. மரண தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியை சித்திரவதை செய்து, அணுவாக சித்திரவதை செய்து அவர் மறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு கொலை கருவி.
ஒரு பயங்கரமான ஒரு கருவி, அதை கண்டாலே நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொலை கருவி, மரண கருவி, சாபத்தின் சின்னமாக இருந்ததுதான் சிலுவை. கிறிஸ்துவுக்கு முன்பு 6வது நூற்றாண்டிலிருந்தே பெர்சியர்கள், அதாவது இன்றைய ஈரான் தேசத்தை சேர்ந்தவர்கள் பெர்சியர்கள், அசீரியர்கள், இன்றைய ஈராக் தேசத்தை சேர்ந்தவர்கள் அசீரியர்கள், பாபிலோனியர்கள், சால்டியன்ஸ், கிரேக்கர்கள் உபயோகப்படுத்தின கொலை கருவிதான் சிலுவை. மகா அலெக்சாண்டர் என்று கூறப்படும் அந்த மாவீரன், அந்த மன்னன் அந்த கொலை கருவியாக சிலுவை கொடுத்தான், அநேகரை தண்டித்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ரோம அரசாங்கம் சிலுவையை தண்டனை கருவியாக, கொலை கருவியாக பயன்படுத்தினது. ஆகவே சிலுவை குறித்த ஒரு ஈனமான ஒரு எண்ணம், எல்லாரும் அருவருக்கும் ஒரு சின்னம், எவரும் வேண்டாத வெறுக்கும் ஒரு சின்னமாக தான் சிலுவை சின்னம் இருந்தது. அந்த சிலுவையை இயேசு தன் கையிலே எடுத்தார், தன் தோளிலே சுமந்தார். அந்த அதே சிலுவையிலே அவர் சுமந்த அதே சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். அந்த சிலுவையிலே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. சிலுவையில் இயேசுவின் இரத்தத்தாலே நனைக்கப்பட்டது. அந்த சிலுவையிலே அறையப்பட்டவராக இயேசு தன் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசினார். அப்பொழுது அதற்கு பின்பு சிலுவை ஒரு புனித சின்னமாக, எல்லாரும் போற்றும் சின்னமாக, ஒரு வெற்றியின் சின்னமாக, ஒரு நம்பிக்கையின் சின்னமாக மாறினது. இன்றைக்கும் கூட எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, எல்லாராலும் ஈனமாக நினைக்கப்பட்ட ஒரு மனிதன் சிலுவையோடு இணைக்கப்படும் பொழுது அவன் வாழ்க்கை மாறுகிறது. ஒருவேளை நீங்கள் உங்களின் நிலைமை பார்க்கும் பொழுது, நான் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், ஒன்றுக்கும் உதவாதவன், ஆனால் சிலுவையோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இணைத்து கொள்ளும் பொழுது முற்றிலும் புதிதாகும். ஒரு புது வல்லமை, ஒரு புது நம்பிக்கை, புதிய சந்தோஷம், புதிய ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். That's a practical application of a believer who unites himself with the cross. சிலுவை என்ற ஒரு அடையாளத்தை சொல்லவில்லை, சிலுவை பொருளை குறித்து கூறவில்லை. சிலுவை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, சிலுவையின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது. இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 3 நூற்றாண்டுகளாக சிலுவையை மேன்மைப்படுத்தப்படவில்லை. விசுவாசிகள் சிலுவையை பார்க்கும் பொழுது அதில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நினைவு கூர்ந்தார்கள், அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். அதுதான் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:23 வாசிக்கிறோம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது சிலுவை மேன்மைப்படுத்தப்பட்டது? சரித்திரம் கூறுகிறது. ரோம பேரரசன் அவர் பெயர் கான்ஸ்டன்டைன். ஒரு பேரரசன் இயேசுவை குறித்து அறியாதவன், இயேசு யார் என்று தெரியாதவன். அவன் ஒரு போர் வீரனாக தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினான். பின்பு அவன் ஒரு படைக்கு, ஒரு கூட்ட வீரர்களுக்கு தலைவனானான். அப்பொழுது ரோம சாம்ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் பல யுத்தங்களை நடத்தினான். அவனுடைய தாயார் ஹெலீனா, அவர்கள் ஜெபிக்கிற ஒரு விசுவாசி. அவர்கள் ரோம பெண்மணி தான், ஆனால் இயேசுவை குறித்து அறிந்து இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர்கள் ஜெபித்தார்கள். அவர் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமென்னா, தன்னுடைய மகனுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தார்கள். ஒரு தாய் தன்னுடைய மகன் போர் வீரன்தான், ஆனால் இயேசுவை அறியாதவன், துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவன், அவன் இயேசுவை கண்டு கொள்ள வேண்டும் என்று ஒரு தாயார் கர்த்தரை நோக்கி அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே கான்ஸ்டன்டைன் போர்க்களத்திலே யுத்தங்களை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திலே அவனை சுற்றிலும் பகைஞர் சூழ்ந்து கொண்டார்கள். அவனால் முன்னேற முடியவில்லை. எந்த நிமிடத்திலும் அவன் தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை.
மிகுந்த பாரத்தோடு நான் என்ன செய்வேன், இந்த சூழ்நிலை நான் எவ்வாறு மேற்கொள்வேன், என்னுடைய பலத்தினாலே முடியாது, என் படைகளினாலே நான் இந்த யுத்தத்திலே வெற்றி பெற முடியாது, என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அநேகர், என்னை பகைக்கிறவர்கள் அநேகர், இவர்களை மேற்கொள்ள என்னாலும் முடியாது, என் படையினாலும் முடியாது, என்னிடத்தில் உள்ள ஆயுதங்களாலும் முடியாது. அந்த சூழ்நிலையில் ஒரு பட்ட பகல் மத்தியான வேளை, அப்பொழுது அவன் கண்களை எடுத்து வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது சிலுவையின் அடையாளம் அவனுக்கு காட்டப்பட்டது. திடீரென்று பார்த்தால் சிலுவையின் அடையாளம், ஒரு சிலுவை பட்ட பகலில் வானத்தில் அவன் முன்பாக தோன்றினது. அதை மிகுந்த ஆச்சரியத்தோடு பயத்தோடு பார்க்கும் பொழுது அந்த சிலுவையின் அடியில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்ன வாசகம்? இதன் மூலமாக நீ வெற்றி பெறுவாய், சிலுவையின் மூலமாக நீ ஜெயம் பெறுவாய். With this you will triumph. அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் அவனோடு கூட பேசினார். சிலுவையிலே ஒரு வல்லமை இருக்கிறது, சிலுவையின் மூலமாக என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் என்று அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. சுவிசேஷத்தை தெரியாது, இயேசுவை குறித்து தெரியாது, அதை குறித்து எந்த உபதேசத்தையும் கேட்டதில்லை. அவன் முதலாக கண்டது சிலுவையின் அடையாளம். அதன் கீழ் எழுதப்பட்ட இதன் மூலமாக நீ ஜெயம் பெறுவாய். அதை அப்படியே விசுவாசித்தான். உடனடியாக தன் படைகளை கூட்டு ஒவ்வொரு படையினரும் அவர் கையில் ஆயுதத்திலே சிலுவையின் அடையாளத்தை போட்டு அவர்கள் அந்த விசுவாசத்தோடு அந்த யுத்தத்தை அவர் சந்தித்தார்கள். கர்த்தர் அவன் எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டு வெகு விரைவிலே அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு அவன் பேரரசனானான், சக்கரவர்த்தியானான். He has become the emperor of the Roman Empire. அப்பொழுது அவன் கண்டு கொண்டான், என்னுடைய பலன் ஒன்றுமே கிடையாது, என்னை பலப்படுத்துகிற ஒரு வல்லமை ஒன்று உண்டு. அந்த வல்லமை நான் சிலுவையின் காட்சியில் கண்டு கொண்டேன். அன்று வரை, இது கிறிஸ்துவுக்கு பின் 3வது நூற்றாண்டு, கிறிஸ்து உயிரோடு எழுந்து 300 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆதி காலத்து சபை விசுவாசிகள் அப்பொழுது உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், அநேகர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள், விசுவாசிகள் கொல்லப்பட்டார்கள், மிருகங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அந்த பேரரசனை ஒரு சிலுவையின் காட்சியின் மூலமாக அவனை சந்தித்தார். அந்த நாளிலே அவன் கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அந்த நாள் முதற்கொண்டு அதுவரை எல்லாராலும் அருவருக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த ஆதி கிறிஸ்தவ சபைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அதுவரை அந்த 300 ஆண்டுகளாக ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் ரகசியமாக கூடுவார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், அநேகர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். காரணம் என்றால் கிறிஸ்தவ மதம் என்பது ஒதுக்கப்பட்ட மதம், தடை செய்யப்பட்ட மதம். ஆகவே அவர்களை அனுமதிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டமே இருந்தது. அந்த சட்டத்தை மாற்றி போட்டு அந்த கிறிஸ்தவ விசுவாசம், கிறிஸ்தவ சபையை அவன் அங்கீகரித்து எஸ் மேட் இட் அஸ் a ஸ்டேட் ரிலிஜன், அந்த ராஜ்யத்திற்குள்ள ஒரு முக்கியமான சபையாக அவன் அங்கீகரித்து சட்டமே ஏற்றினான். ஸோ அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு வெற்றி கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு கிடைத்தது. ஒரு தாயின் ஜெபம், தன் மகனுக்காக ஏறெடுத்த ஜெபம் அவனை சந்தித்தது மட்டுமல்ல, அந்த நிலைமையை, கிறிஸ்துவருக்கும் விசுவாசத்துக்கும் எதிராக செயல்பட்ட அந்த நிலைமையை முற்றிலும் மாற்றி போட்டது. இந்த நாளிலும் கூட அந்த சிலுவை மரத்தை நாம் இந்த வேளையிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவை மரத்தை கண்ணுக்கு பாருங்கள். வாட் இஸ் இட்ஸ் மேட் ஆஃப்? சிலுவை மரம் என்னங்க? 2 மரம், ஒரு செங்குத்தான ஒரு மரம், ஒரு குறுக்கு மரம், 2 மரம் தாங்க. 2 மரமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. செங்குத்தான மரங்கிறது பூமியிலே நாட்டப்பட்டு வானத்தை நோக்கி நீட்டப்பட்டிருக்கும் செங்குத்தான மரம். அடுத்த மரம் குறுக்கு மரம். இந்த குறுக்கு மரம் அந்த செங்குத்தான மரத்திலே அந்த உச்சியிருந்து சற்று கீழே 2 புறமும், வலது புறமும் இடது புறமும் நோக்கி இருக்கும் ஒரு மரம். அந்த சிலுவையின் மரம் ஒரு சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று உண்டு. செங்குத்தான மரம் நமக்கும், பூமியில் உள்ள நமக்கும்
பரலோகத்தில் இருக்க பிதாவுக்கும் உள்ள உறவைக்கு அடையாளமாக இருக்கிறது. குறுக்கு மரம் வலது புறத்திலும் இடது புறத்திலும் நம்மை சுற்றியுள்ள மக்களோடு கூட நமக்குள்ள உறவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கிராஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரிலேஷன்ஷிப். உறவுகளின் அடையாளமாக இந்த நாளிலும் கூட சிலுவை நம்மத்திலே காணப்படுகிறது. ஒரு சிலுவை நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்களை கர்த்தர் நம்முடைய உணர்த்துகிறார். முதலாவது, உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, ஒரு செங்குத்தான உறவு, a vertical relationship between you in the earth and God in heaven. அந்த செங்குத்தான உறவு, அதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த நாளிலும் கூட எனக்கும் கர்த்தருக்கும் மத்தியிலே ஒரு தனிப்பட்ட உறவு, ஒரு நிலையான உறவு காணப்படுகிறதா? நம்மை நாம நிதானித்து சோதித்து தருவோம். Are you having a close intimate walk with the Lord every day? நீங்கள் சபைக்கு வரலாம், ஆராதனைக்கு, பல நிகழ்ச்சிகளுக்கு, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கும் பரலோகத்திற்கு தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு இருக்கிறதா? Do you have a personal relationship? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பல கோடி மக்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் உன் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். அன்பான மகனே, மகளே, நீ என்னோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளினுடைய கர்த்தர் கேட்குற, மகனே, மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று கேட்கலங்க. Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? அதான் செங்குத்தான ஒரு வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் எனக்கும் கர்த்தராகிய தேவனுக்கும் உள்ள உறவு. அதை தான் சிலுவையில் நாம் காணும் அந்த செங்குத்தான மரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது, உனக்கும் ஒரு வலது புறத்தில் இருக்கிற இடது புறத்தில் இருக்க மக்களுக்கு உள்ள உறவு. அந்த வலது புறம் இடது புறம் உள்ள அந்த உறவு எது யாருங்க? நம்மோடு கூட இருக்கும், நம்முடைய குடும்பம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள், என் குடும்பம், குடும்ப உறவு. நம்முடைய உறவு, நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவனாக இருக்கலாம், அநேக பாஷைகளை பேசுவதாக இருக்கலாம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் உனக்கும் உன் குடும்பத்தாருக்குள்ள ஒரு உறவு இன்று எவ்வாறு காணப்படுகிறது? உலகத்துக்கு தெரியாதுங்க. உலகத்தில் இருப்பவங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல குடும்பம், ஒரு அழகான குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்றுதான் உங்களை அப்படிதான் பார்ப்பாங்க. கர்த்தருக்கு தெரியுங்க, உனக்கும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறவு எந்த நிலையிலே காணப்படுகிறது. கர்த்தர் கொடுத்த 2 கட்டளை தாங்க. பிதாவாகிய தேவன் மீது முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அவருக்கு நாம் நேசிக்க வேண்டும். செங்குத்தான உறவு. உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசிப்பாயாக. அந்த அன்பின் உறவு எவ்வாறு இருக்கிறது? அன்பு குறைவாக காணப்படுகிறதா? அது அன்பிற்கு பதிலாக வெறுப்பு காணப்படுகிறதா? அது மற்றவர்கள் அற்பமாக எண்ணுகிறோமா? ஆண்டவர் அறிவார். ஆகவே இந்த சிலுவை தியானம் செய்யும் இந்த நாட்களில் அந்த உறவுகள், எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு, எனக்கும் என்னை சுற்றிலும் உள்ள அன்பானவர்கள், என்னை நேசிக்கிறவர்கள், எனக்காக கர்த்தர் ஏற்படுத்தினவர்கள். உனக்கு தாய் தகப்பன் உண்டு. உன் தாய் தகப்பனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தி கொடுத்த தாயும் தகப்பனும், உன்னோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தி கொடுத்த சகோதரன் சகோதரி, உனக்கு நீயே தெரிந்து கொண்ட அது கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த உன் மனைவி, ஒரே மாம்சமும் ஒரே சரீரமாக இருக்க உன் மனைவி, உன்னுடைய கணவர், அவர்களோடு கூட உள்ள உறவு எவ்வாறு காணப்படுகிறது? அதை இந்த சிலுவை தியானத்திலே நம்முடைய செங்குத்தான உறவை குறித்தும் வலதுபுறம் உள்ள உறவை குறித்து நாம் தியானித்து, அந்த அன்பிலே நாம் குறைப்பட்டவர்களாக காணப்பட்டால் அதை நாம் இந்த நாளிலே திருத்திக் கொள்வது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, சிலுவையிடம் முதலாவது பார்த்தோம், சிலுவை உறவுகளின் சின்னம் என்று பார்த்தோம். அடுத்தது சிலுவை என்பது அன்பின் சின்னம். அந்த சிலுவையிலே கர்த்தர் தம்முடைய அன்பை ஊற்றினார். கிறிஸ்துவின் பிறப்பிலே தேவ அன்பு காணப்பட்டது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே அன்பு பூரணப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலிலே தேவ அன்பு ஜெயம் கொண்டது.
சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார், வெற்றி கொண்டது. ஆகவே இந்த நாளிலும் கூட சிலுவையை தியானிக்கும் இந்த வேளையிலே அவருடைய பூரணப்பட்ட அன்பின் சின்னமாக இருக்கிறது சிலுவை. கர்த்தருடைய பரிபூர்ண அன்பு, அவருடைய அன்பின் உச்ச கட்டம் தாங்க சிலுவை. சிலுவையிலே என் மீது உங்கள் மீது வைத்த அன்பு அங்கு பூரணப்பட்டது. தேவன் தன்னுடைய குமாரனை விசுவாச யாராக இருந்தாலும் அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். அது நிமித்தம் ஆண்டவரை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? சிலுவையிலே மறிக்கும்படி. சிலுவையின் மரணத்திலே, அந்த சிலுவையிலே நாம் காண்பது கர்த்தருடைய பூரண பரிபூர்ண அன்பு. அந்த அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? வேதம் கூறுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றுகிறார். If you are a child of God, you are already filled with the love of God. எடுத்து வாசிப்போம், ரோமர் 5:5. பரிசுத்தாவினாலே ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஸோ தேவ அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. எதற்காகங்க? எதற்காக நாம் நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பினாலே நாம் கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அதே போல அதே அன்பினாலே ஒருவரை ஒருவர் மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? சிலுவையை குறித்து தியானிக்கும் பொழுது இந்த சவால் நம்ம நோக்கி வருகிறது. நான் உன்னை நேசித்தது போல நீ மற்றவர்களை நேசிக்கிறாயா? நான் உன்னை மன்னித்தது போல நீ மற்றவர்களை மன்னிக்கிறாயா? சிலுவையில் நாம் காணும்பொழுது எதுங்க? ஒன்று உறவுகளின் சின்னம், அடுத்தது அப்படியே அன்பு, பரிபூர்ண அன்பு வெளிப்பட்டது. அன்போடு கூட எது வெளிப்படுது? மன்னிப்பு. அவர் நம்மை நேசிக்கிறார், அந்த அன்பின் நிமித்தம் அவர் நம்மை மன்னிக்கிறார். நாம் செய்த பாவங்கள் எத்தனை திரளாக இருந்தாலும் சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது, ஒரு பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. அதுதான் தேவ அன்பு. அந்த தேவ அன்பு நம்மிலே காணப்படுகிறதா? அந்த அன்பு நிமித்தம் அந்த மன்னிப்பு, கர்த்தர் என்னை மன்னித்தது போல நான் மற்றவனை மன்னிக்கிறேன்னா? இது எத்தனை பேர் மேலே கோபமாக இருக்கிறோம், எத்தனை பேர் மேலே ரொம்ப எரிச்சலாக இருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம பேசாமல் இருக்கிறோம். ஒரு பகை, விரோதம், மனக்கசப்பு, எரிச்சல் எத்தனை பேர் வாழ்க்கையை காணப்படுது. அது கர்த்தர் காண்கிறார். நான் மற்றவர்களை குறித்து பேசலை, விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன். அன்பு குறைவு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம். 7 சபைகளை குறித்து வாசிக்கிறோம். உன்னை ஆதி அன்பை விட்டு நீ விழுந்து விட்டாய். எந்த நிலையை விழுந்து விட்டாய் என்பதை நீ சோதித்துப்பார். அதை தான் இன்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய ஆதி அன்பை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது எவ்வளவாய் என்னை நேசித்தாய், எவ்வளவாய் என்னை நேசித்தாய், எவ்வளவு வைராக்கியமாக இருந்தாய். இன்று உன்னுடைய அன்பு எங்கு காணப்படுகிறது? அன்பு குறைந்து விட்டதா? அன்பு குளிர்ந்து போய்விட்டதா? இந்த நாள் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இந்த நாளிலே அந்த அன்பை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அந்த அன்பினாலே நிரப்பப்பட்டு, இதோ ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். பேதுரு சொன்ன வார்த்தை. பேதுரு இயேசு பின்பற்றின கர்த்தருக்கு பிரியமான ஒரு சீஷன் தான். ஆனால் விழுந்து போனான். இயேசுவை அவன் மறுதலித்தான். கர்த்தருடைய பார்வை, அவன் மறுதலிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி பார்த்தார். அந்த பார்வை அவனை உருக்கினது. மனம் கசந்து அழுதான். இயேசு ஒரே ஒரு பார்வை தான், மனம் கசந்து அழுதான். பின்பு இயேசு திரும்பி வந்தான். இயேசு கேட்டார், இவை எல்லாவற்றையும் காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? அதே கேள்வி, அதே பார்வை இந்த வேளையிலே நம்ம நோக்கி கடந்து வருகிறது. இயேசு உன்னை பார்க்கிறார். அன்று பேதுருவை திரும்பி பார்த்த இயேசு இந்த நாளிலே உன்னை மிகுந்த மனதுருக்கத்தோடு, மிகுந்த மன வேதனையோடு உன்னை நோக்கி பார்க்கிறார். நீயா மகனே என்னை மறுதலிச்ச? நீயா மகளே என்னை மறுதலிச்ச? நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன். உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டேனே, உன்னை எவ்வளோ ஆசிரியர்களை கொடுத்தேனே. ஆனால் நீ என்று உலகத்துக்கு முன்பு
குடும்பத்துக்கு முன்பு மற்றவர்களுக்கு முன்பு என்னை மறுதளித்து விட்டாயே என்ற அந்த நோக்கம், அந்த பார்வை, அன்பின் பார்வை, ஏக்கத்தோடு பார்வை, வேதனையோடு ஒரு பார்வையை அன்று அவர் பேதுரு நோக்கி பார்த்தார். அதே பார்வை இந்த வேளையிலே நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எங்கு கர்த்தரை மறுதளித்தோம், நம்முடைய வார்த்தையினாலே, செய்கையினாலே நாம் எப்படி கர்த்தரை மறுதளித்தோம் என்பதை உங்களுக்கு தெரியும். பரிசுத்தவனை பேசுவார். அந்த நிமிடமே அவன் மனம் கசந்து அழுதான். இயேசுடன் திரும்பி வந்தான். ஆம் ஆண்டவரே, நானும் நேசிக்கிறேன். 3 முறை மறுதளித்து அவனை நோக்கி 3 முறை ஆண்டு கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? நான் நேசிக்கிறேன், இது எல்லாவற்றையும் காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று அன்று பேதுரு தன்னை மீண்டுமாக அர்ப்பணித்தான், ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த வாழ்க்கையில் செய்தார். அதே பேதுரு, அவரை நினைத்துக் கொள்வோம், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அன்பு மிகுந்த தயவு மிகுந்த தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே இருக்கார். ஆம் ஆண்டவரே, நான் உம்மை யூதாசை போல காட்டி கொடுத்தேன், பேதுருவை போல மறுதளித்தேன், மற்ற சீஷர்களைப் போல நான் விட்டு விலகி ஓடி போனேன், தோமாவை போல நான் உண்மை சந்தேகப்பட்டேன், என்னை மன்னியும். All that you need to do, come back to the Lord with a heart of broken spirit. Surrender yourself. கர்த்தாவே, நான் அடிமை, நான் சரணடைந்து விட்டேன், நான் தோற்று போனேன், நான் விழுந்து போனேன், துக்கப்படுத்தினேன், என்னை மன்னியும் என்ற ஒரே ஒரு வார்த்தை இருத்து ஆழத்தில் கூறுகிறால் இந்த நாளிலேயே இந்த இடத்திலே ஆண்டவர் மீண்டுமாக உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி மீண்டுமாக உங்களை வழி நடத்துவதற்கும் உங்களை உபயோகப்படுத்துவதற்கும் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நிறைய நாம் கண்ணைக்கு பாருவோம். இயேசு நமக்கு ஒரு முன் உதாரணம். சிலுவையை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர் என்ன செஞ்சாருங்க? நம்ம இந்த 1 மாதம் இல்லை 40 நாட்களை சிலுவையின் தியானம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அது கிடையாதுங்க. வாழ்நாள் முழுவதும் நாம் அந்த சிலுவையின் அனுபவத்தை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12 1 முதல் 3. ஆகையால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இருவர் அருமையா சிலுவையை சகித்தார். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே, தன் வாழ்நாள் முழுவதும், இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவர் சிலுவையை சகித்தார். அவர் பிறப்பின் முதல் மரிக்கும் வரை அவர் சிலுவையை சகித்தார். அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது சிலுவையை சுமந்தார், அறையப்பட்டார். ஆனால் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் சிலுவையை அவர் சகித்தார். தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையை சகித்தார். ஆகவே என்ன சொல்றாரு? நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதீங்க. ஒரு சோர்வுள்ள இதயத்தை ஆண்டவர் அறிவார். விபரீதமான மக்கள், பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை அவர் சகித்தார்.
இன்றைக்கும் கூட பலவிதமான விபரீதங்களை நாம் சகித்து கொண்டு வருகிறோம். பாவிகளால் அநியாயங்கள், அவமானங்கள், செய்யாததை செய்ததாகவும், சொல்லாததை சொன்னதாகவும், எடுக்காததை எடுத்ததாகவும் நம்மை குற்றம் கூறுகிற மக்கள் உண்டு. அது குடும்பத்திலும் உண்டு, வெளியவும் உண்டு, வேலை செய்கிற இடத்துலையும் உண்டு, படிக்கிற இடத்துலையும் உண்டு. நம்மை குற்றம் சுமத்துகிற கூட்டத்தார் இவர்கள் மத்தியில் நம்ம இருக்கிறோம். அதனால் அநேக முறை நாம் சோர்ந்து போகிறோம். நான் எவ்வளவு நன்மை செய்தேன், எவ்வளவு அன்பு காட்டினேன், என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களே, என்னை பற்றி குற்றம் சுமத்துறாங்களே, தவறான குற்றம், வீணான குற்றம், வீணான பழி என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாங்க. கர்த்தர் அறிவார். நன்மை செய்து பாடுபடும் பொழுது அதனால் ஒன்ற காரியத்தை கர்த்தர் அறிவார். நீங்கள் நன்மை செஞ்சீங்க, நீங்கள் செய்த நன்மை நிமித்தம் பாடுபடுறீங்க, ஆண்டவர் அறிவார், உங்களை கைவிட மாட்டார். நம்ம செய்ய வேண்டியது அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அதான் போட்டிருக்குதுங்க. பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சிலுவையை சகிப்பது என்பது அதாங்க, நன்மை செய்து பாடுபடுவது, நல்லது செய்து கெட்டது அனுபவிப்பது, வீணான குற்றச்சாட்டுகளை நாம் சந்திப்பது, இதுதான் விபரீதம். பாவிகளால் நமக்கு இந்த உலகத்தில் இழைக்கப்படும் விபரீதங்கள். இவரை இயேசு சகித்தார், நம்மால் முடியாதுங்க. அப்படி நம்ம செய்யணும், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அதுதான் நம்ம விசுவாசத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம். நாம் கடந்து போகிற வாழ்க்கையை ஆண்டவர் அறிவார். சிலுவையிலே நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசின வார்த்தைகளை இன்றும் நாம் நினைவு கூறுகிறோம், அதை தியானிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தை குறித்து நாம் அநேக தியானங்களையும் நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அவ்வளவு ஒரு அருமையான, எல்லா மனிதருக்கும், கிறிஸ்தவன் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வான வார்த்தைகள் 7 வார்த்தைகள். முதலாவது சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த மன்னியும், அந்த மன்னிக்கும் சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது அநேக பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ளலாம். அந்த இயேசுவின் மன்னிக்கும் சிந்தை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இது இந்த உலகத்துக்கு தேவையான மன்னியும். பிதாவே மன்னியும், லார்ட் ஃபர்கிவ் தெம். அடுத்தபடியாக பார்க்கிறோம், தன்னை நிந்தித்த ஒரு குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, உலகத்தால் சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவன், அநேக மரணத்துக்கு ஏதான குற்றங்களை செய்தவன், கண்டுபிடிக்கப்பட்டவன். அவன் சிறுவிலை அலையப்படும்போது கூட அவன் தன் குற்றங்களுக்காக அவன் மனஸ்தாபப்படவே இல்லை. மாறாக இயேசுவை நிந்தித்தான், இயேசுக்கு சவால் கொடுத்தான், நீ தேவக்குமன் இறங்கி வாப்பா. அந்த மாதிரி அந்த மரணத்தின் தருவாயிலும் அவன் இயேசுவை நிந்தித்து அலட்சியப்படுத்தி அவரை கேவலமாக பேசினான். ஆனால் இயேசுவோ, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னி. அந்த சத்தத்தை கேட்டான். அவருடைய வாயில் ஒவ்வொரு வார்த்தையிலும், இயேசுவின் வாயிலும் வர ஒவ்வொரு வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை பார்த்தான், அன்பை பார்த்தான், தியாகத்தை பார்த்தான். அவன் மனது உடைந்தது. என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீ மீண்டுமாக வரும் பொழுது உங்களுடைய ராஜ்யத்திலே என்னை சேர்த்துக்கொள்ளும், என்னை நினைத்துக்கொள்ளும் சொன்னான். அந்த நிமிடத்தில் அவன் சொல்லிட்டார், நீ இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அதை வாசிக்கிறோம், லூக்கா 23:43 வாசிக்கிறோம். ஆம், அந்த நிமிடத்திலேயே அவன் மனம் திரும்பி மன வருத்தத்தோடு உடைந்த மனதோடு கேட்ட அந்த ஜெபத்துக்கு உடனடியாக பதில். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை என்னை நினைத்து கொள்ளும், நான் பாவிதான், நான் உண்மை நான் நிந்தித்தேன், உண்மை வேதனைப்படுத்தினேன், உண்மையே நான் குற்றப்படுத்தினேன், என்னை மன்னியும், என்னை நினைத்து கொள்ளும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பதிலை கொடுக்கிறார். 55 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையிலே அதிபராக இருந்த பண்டாரநாயக்கே, அவர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் கொன்றது யார்? கூடவே இருந்த ஒரு புத்த மதத்து பிக்ஷு, அந்த புத்த சாமியார், மாங்க், புத்திஸ்ட் மாங்க். அவர் நன்றாக அதிகம் படித்தவர். அந்த ஜனாதிபதி பண்டாரநாயக்கை சுட்டு கொன்றவர் நன்கு படித்தவர், புத்த மதத்து
போதனைகளை அதிகம் நன்றாக கற்று தேர்ந்தவர், ஆயுர்வேத டாக்டராக இருந்தவர், கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அவர் ஸ்பெஷலிஸ்ட். ஹி வாஸ் an eye ஸ்பெஷலிஸ்ட், ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன், a learned man. புத்த மத கொள்கைகளை ஆழமாக படித்தவர், அது போதிக்கிறவர், புத்த பிட்சு. அவர்தான் அவரை சுட்டு கொன்றார். அவர் பேர் சோமா ராமா தேரோ. அவர் சுட்டு கொன்று விட்டார். அவரை சிறையில் அடைத்தார்கள். சிறையிலே அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, மரண தண்டனை. அப்பொழுது சிறையில் இருந்த நாட்களிலே அவர் தான் கற்ற எல்லா வேதங்களையும் அவர் நினைத்து பார்த்தார். புத்த மதத்து வேதங்கள், போதனைகள், மற்ற வேதங்கள். அவர் அறிஞர், ஃபிலாசபர், தியாலஜியன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆழ்ந்த புலமை உள்ளவர், தேர்ச்சி பெற்றவர். எல்லா வேதங்களையும் அவர் படிக்க ஆரம்பித்தார். ஆனால் ஒரு விதத்தில் கூட உன் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, உன் பாவத்திற்காக மரித்தவர் ஒருவர் உண்டு, உன் பாவத்தினாலே உனக்குண்டான தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டவர் உண்டு என்று எந்த தெய்வத்திலையும் காணப்படலை. எல்லாவற்றையும் படித்து பார்த்தார். கடைசியாக வேதத்தை படிக்குமாறு தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒரு மனிதன் தான், இயேசு என்ற ஒரே தெய்வம்தான் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நம்முடைய தண்டனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு என்று தான் அவர் அறிந்து கொண்டார். அநேக முறை படித்து தேர்ந்து பார்த்த பிறகு ஒரே ஒரு தெய்வம் தான் என்னை ரட்சிக்கக்கூடியவர், ஒரே ஒரு தான் இயேசு மட்டும்தான் ரட்சகர். அவரே உலக ரட்சகர். அவருக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர் பாவத்தை சிலுவையிலே வென்றார். எனக்காக அவர் சிலுவையிலே பாவமானார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எனக்காக அவர் சிலுவையிலே தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8:9. எனக்காக சிலுவையிலே அவர் சாபமானார். கலாத்தியர் 3:23. எனக்காக சிலுவையிலே பகையை கொன்றார், பயத்தை கொன்றார், மரணத்தை கொன்றார், அறிந்து கொண்டார். இவர்தான் உண்மையான தேவன், இவர்தான் உண்மையான ரட்சகர். இவரிடம் போனால் என் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று அறிந்து கொண்டார். சிறை அதிகாரிகள் அணுகினார். ஐயா, எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக நான் ஒரு கிறிஸ்தவ ஊழியனை சந்திக்க விரும்புகிறேன் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அப்பொழுது ஸ்ரீலங்காவில் உள்ள ஆங்கிலிக்கன் சர்ச் பாஸ்டர் அவருக்காக ஜெபிக்கும்படி அவர்கள் ஏற்பாடு பண்ணார்கள். அந்த ஆங்கிலிக்கன் சர்ச் பாஸ்டர் சிறைக்கு வந்தார். இந்த சோமோ ரோமா தியோவை சந்தித்தார். அவரிடம் ரட்சிப்பை குறித்த நற்செய்தியை அவர் பகிர்ந்து கொண்டார். வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கவனமாக கேட்டார். ஒரு சிறையில் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அதே சிறைச்சாலையிலே அவர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அது முதல் அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வந்துச்சு. என் பாவங்கள் அநேகம் திரளாக இருந்தது. அத்தனை பாவங்களையும் என் இயேசு மன்னித்து விட்டார். என் பாவங்களுக்காக அவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டார். நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மரிக்கும் பொழுது எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவர் அறிந்து அதை நிச்சயம் பெற்றார். அங்கு சிறைச்சாலையிலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஞானஸ்தானம் எடுத்து ஒரு புது மனிதனாக இருந்தார். அது அடுத்த நாளோ இந்த சிறிது நாட்களுக்குள் இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவர் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, சிரித்த முகத்தோடு அவர் மரணத்தை சந்தித்தார். அந்த நிச்சயம் அவர் கடைசியிலே கிடைத்தது. இத்தனை மகத்துவமான ரட்சிப்பை குறித்து அநேகர் நம்மிலே சொல்கிறார். இதன் அருமையை அநேகருக்கு தெரிகிறதில்லை. ரட்சிப்பின் மேன்மை, சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் மேன்மையை அநேகர் உணர்வதில்லை. ஆகவே நாம் சிலுவையை சகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் வாழ்க்கையிலே சிலுவையை சகித்தார். நாமும் கூட சிலுவையை சகிக்க வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எவ்வாறு சிலுவையை சகிப்பது? ஆமாங்க, இயேசு சிலுவையை சகித்தது போல நானும் சிலுவையை சகிக்கும் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். How to do that? How to endure the cross as Jesus did? எவ்வாறு செய்ய முடியும்?
கர்த்தர் சொன்னார். கர்த்தர் 3 காரியங்களும் சொன்னார். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, ஆனால் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. சிலுவையின் அனுபவம் என்பது விசுவாசிகள் மீது விழுந்த ஒரு கட்டளை, தேவ கட்டளை. Whether you like it or not, you have to have this experience. முதல் அனுபவம், சிலுவையின் அனுபவம் ஒவ்வொரு விசுவாசியும் கடந்து செல்ல வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். முதல் அனுபவம், சிலுவையை நீ சுமக்க வேண்டும். இது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லடங்க, அறிவுரையாக சொல்லல, கட்டளை. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துட்டார். அவர் ஊழியத்தை துவங்கின நாட்களில் சொன்னார், நீ சிலுவையை சுமக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16:24. பின்பற்ற கடவன். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இட்ஸ் அ கமாண்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் கட்டளை, தன் சீஷரை நோக்கி சொன்ன கட்டளை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, சுய வெறுப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்க இந்த நாட்களில், செல்ஃப் டினையல். தன்னை அவர் லைஃப் இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட். சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயம் சுயம் சுயம், எந்த காரியத்திலும் சுயநலமாக இருக்கும். அந்த சுயநலம் நீங்கி கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்கிற வாக்க தாங்க கர்த்தர் விரும்புகிறார். தன்னைத்தான் வெறுப்பதால், ஃப்ரம் செல்ஃப் சென்டர்ட் டு கிரைஸ்ட் சென்டர்ட். நம்முடைய வாழ்க்கை சுயநலத்தை மாட்டி இல்லாமல் கிறிஸ்துவின் அன்பில் மையமாக கொள்ள வேண்டும். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் எப்படி இருக்கிறதுங்க? வேதம் நமக்கு கற்பிக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 2:1 முதல் 5. நாம் எப்படி நம்மை நாம் வெறுப்பது என்பது அழகாக சொல்கிறாங்க. எடுத்து வாசிப்போம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறவனுக்கானவைகளையே நோக்குவானாக. இதுதாங்க சுய வெறுப்பு. தன்னைத்தானே வெறுப்பது. தான் 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 மற்றவரின் கண்ணுக்கு பாருங்க, மற்றவருடைய காரியங்களுக்கும் நீங்கள் ஆதரவு காட்டு. அதான் சொல்றது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இதுதாங்க சுய வெறுப்பு, தன்னைத்தானே வெறுப்பு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். Carry one another's burdens, fulfilling the law of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒரு சபையில் நாம் ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். நமக்கு இது ஆவிக்குரிய குடும்பம், கிறிஸ்துவின் குடும்பம். நமக்கு சொந்த குடும்பம் இருக்கலாம் வீட்டில், ஆனால் இங்கே நாம் கிறிஸ்துவின் குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆவிக்குரிய தகப்பன்களார் உண்டு, ஆவிக்குரிய தாய்மார்கள் உண்டு, ஆவிக்குரிய சகோதர சகோதரர்கள் உண்டு. நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் தன்னைத்தான் வெறுப்பதுங்க.
நாம் ஒருவர் மீது அக்கறை கொண்டவர்களாக ஒருவருக்காக ஒரு ஜெபிக்க வேண்டும், ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வரும்பொழுது அவர் நம்முடைய பாரத்தை அவர் மேல் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய நுகத்தை நம்ம மீது வைக்கிறார்கள். அதுதான் நம்ம சுமக்க வேண்டிய சிலுவை. அவருடைய நுகம் என்னதுங்க? இயேசுவின் நுகம் அன்பின் நுகம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவின் அன்பை சுமந்து செல்வோம். சிலுவையை சுமப்பது என்றால் இயேசுவின் அன்பின் நுகத்தை நாம் சுமந்து செல்ல வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். பவுல் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 தன் அனுபவத்தை கூறுகிறார். கிறிஸ்துவின் மரணத்தை என் சரீரத்திலே சுமக்கிறேன். எதற்காக? கிறிஸ்துவின் ஜீவன் என்னிலே விளங்கும்படிக்கு. எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:8 முதல் 10. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இதுதான் சிலுவையை சுமக்கும் அனுபவம். இயேசுவின் மரணம் என்னன்னா, இயேசு மரணத்தை அன்பு வெளிப்பட்டதுங்க, அவருடைய பாடுகள் வெளிப்பட்டது, அவருடைய தியாகம் வெளிப்பட்டது. அந்த இயேசுவின் மரணத்தை நாம் சரீரம் சுமக்கும் போது என்ன நடக்கு தெரியுங்களா? அதே வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு. நீங்கள் அவர் மரணத்தை நீங்கள் சுமக்கும் பொழுது இயேசுவின் ஜீவன் உங்கள் சரீரத்தில் காணப்படுங்க, அது விளங்குங்க. That's a secret. When you carry his death on your body, the resurrection power will be seen in your life. கர்த்தராகிய இயேசுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கும் இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம். அவங்க நம்ம சரீரத்தில் இயேசுவின் மரணம் காணப்படுகிறது. அந்த மரணத்தை நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டு அதை சுமக்கும் பொழுது நம்முடைய ஜீவத்தில் இயேசுக்கிற ஜீவன் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் வாழ்க்கையில் காணப்படுகிறது. முதல் அனுபவம் சிலுவையை சுமக்கும் அனுபவம். 2வது அனுபவம், முக்கியமான அனுபவம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம். பவுல் இவ்வாறாக கூறினார். கலாத்தியர் 2 அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்படும் பொழுது அவரோடு கூட நாம் சிலுவிலே அறையப்படும் அனுபவம் மிக முக்கியமான அனுபவம். நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படும் பொழுது என்ன நடக்கு தெரியுங்களா? எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவோடு ஒன்றி இருக்கும் பொழுது நம்முடைய மாம்சத்தின் இச்சை, அதன் ஆசை இச்சைகள் தன்னாலே மறைந்து போயிருங்க. நாம் விரும்பினாலும் அதை செய்ய முடியாது. ஒரு குடிகாரர், மதுபான பிரியர், குடித்து கொண்டே இருப்பார். குடி அவரால் விட முடியலங்க. என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், உண்மையாக விசுவாசம் ஏற்றுக்கொண்டாரோ, அவர் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டது. அது முதற்கொண்டு அது மதுபானத்தை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. தன்னாலேயே அதன் மீது ஒரு வெறுப்பு வந்துட்டு, என்றால் அதன் ஆசை இச்சைகளை அவர் சிலுவிலே அறைந்து விட்டார். கடைசியாக முதல் அனுபவம் சிலுவையை சுமக்க வேண்டும். 2வது சிலுவையிலே நாம் அறையப்பட வேண்டும். 3வது சிலுவையின் வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். சிலுவையின் வெற்றி, சிலுவிலே கர்த்தர் நமக்காக சம்பாதித்த வெற்றி, அந்த வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஒரு வெற்றியின் ஜீவியம். சிலுவையை சுமப்பது மட்டுமல்ல,
கிறிஸ்துவோடு கூட சிலுவை அறையப்படுவது மட்டுமல்ல, சிலுவையின் வெற்றியை நாம் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கையை உலகம் காண வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சிலுவையிலே கற்றுப்பெற்ற வெற்றி என்னங்க? பகையை கொன்றார். வாழ்க்கையில் காணப்படும் சகல பகை, விரோதம், மனக்கத்துக்களை கொன்றுட்டார். பயத்தை கொன்றார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 பயத்தை கொன்றார். எதுக்கெடுத்தாலும் பயப்படுவோம் இல்லைங்களா? அந்த பயம் நம்ம விட்டு நீங்கி போயிடும். எதுக்காக பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், திகைக்க மாட்டோம். அந்த பயம் நம்ம விட்டு அகன்று போகும். 3ஆவதாக மரணத்தை வென்றார். தன்னுடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிபதியான பிசாசை அவர் சிலுவையில் வென்றார். ஆக மரணத்தை குறித்து நமக்கு பயம் இருக்காது. இன்றைக்கு மரித்தாலும் நான் இயேசுவோடு கூட இருப்பேன். இன்றைக்கு நான் மரித்தால் இதுதான் உலகத்தில் கடைசி நாள். இந்த நான் மரித்த நாள் தான் பரலோகத்திலே என்னுடைய முதல் நாள். அந்த நிச்சயம் நம்மிடத்திலே காணப்படும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், சிலுவையை மனமாற சுமப்போம். சிலுவையை கர்த்தரோடு கூட நம்ம அறையப்படுவோம். அது மட்டுமில்லாமல் சிலுவையின் வெற்றியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்போம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் இந்த வேளையிலும் கூட சிலுவையை நோக்கி பார்ப்போம். சிலுவையிலே காணப்படுகிற அன்பு, தியாகம், மன்னிப்பு, உறவுகள், ஒப்புரவாகுதலை நாம் காண்போம். அந்த சிலுவை நாதர் நமக்கு அந்த வல்லமையை நிச்சயமாக தருவார். ஒரு அருமையான பாடல் ஒன்று உண்டு. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, 55வது பாடல். நாம் அந்த பாடலை சிலுவை நோக்கி தியானித்த வண்ணம் இயேசுவை நோக்கி நாம் பாடுவோம். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆசி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருப்பினும், திரண்ட ஆசி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாம் அன்பமே, உரிய பெருமையாம் அன்பமே. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. கடைசி தருணம். இந்த விந்தை அன்புக்கீடாய் என்னை காணிடுமே. இந்த விந்தை அன்புக்கீடாய் என்னை காணிடுமே. எந்த ஆரும் பொருளினாலும், எந்த ஆரும் பொருளினாலும் என்னை மோதிடும் அடிக்கிறேன், என்னை மோதிடும் அடிக்கிறேன். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஆம் ஆண்டவரே, இந்த விந்தை அன்புக்கீடாய் என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே.